தலைமுறைகள் கடந்தும் 48 வருடங்களாக சுவையான சமையலுக்கு மக்களின் அபிமானம் சக்தி மசாலா. இப்போ ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வைக்கலாம்? நீங்கள் எது சமைக்கிறாலும் ஒரே ஒரு நாள் வச்சுட்டு அதை ரீஹீட் பண்ணி குக் ஃபுட்டை நம்ம மைக்ரோவேவ் அந்த மாதிரி விஷயத்தில் ஜஸ்ட்டு 1 minute அந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டு போனோம்னா இதில் அந்த அளவு உள்ளே போய் அது கம்ப்ளீட்டாக அந்த பாக்டீரியா எதாக இருந்தால் எடுக்குமா? இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பால் நிறைய வாங்கி ஃப்ரீசரில் தள்ளிட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. இது கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃப்ரீசரில் வச்சா கூட நலம் வாழ 2.0 இந்த எபிசோடில் ஃப்ரிட்ஜோட யூசேஜ், ஃப்ரிட்ஜு நல்லதா இல்லை கெட்டதா இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரிட்ஜுங்கிறது ரொம்ப ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணுறோம். மேபி 50 years. அதுக்கு முன்னாடி எவ்வளவோ காலத்துக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாத யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ரிட்ஜு வந்தோடனே என்ன பெனிஃபிட் வந்தது? நம்மளுக்கு கொஞ்ச நாள் பழம், கொஞ்ச நாள் காய் வைக்கலாம். அதனால அந்த மாதிரி ஆரம்பிச்சது. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுடுறாங்க. அரிசி, பருப்பு, எல்லா விஷயத்தையுமே ஃப்ரிட்ஜில் போட்டுடுறாங்க. அதை தவிர ஒரு வாரத்துக்கு சமைச்சு அதை ஃப்ரிட்ஜில் ஏற்றிட்டு அதை மார்க் பண்ணி அதை எடுத்து சுட வச்சு சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் என்ன டிஃப்ரென்சஸ் வரும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பழமே நம்ம வெளியில் வச்சோன்னா ஒரு 2 days நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கெட்டு போக ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஃப்ரிட்ஜில் வைத்தா 4 days நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் அந்த 4 daysல விட்டமின் சி சத்து டெஃபினட்டாக குறைஞ்சிடும். அண்ட் எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே கிட்டத்தட்ட விட்டமின் சி இருக்குது. சிலதில் நிறையா இருக்குது, சிலதில் குறைவாக இருக்குது. இப்போ ஒரு ஆப்பிள்னு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா இதில் முதல்ல எங்கேருந்தோ வருது. இப்போ நம்ம தென்னிந்தியாவை பார்த்தா இங்கே ஆப்பிள் விளையிறதில்ல. ஸோ சிம்லாவோ இல்லை ஊட்டி, டார்ஜிலிங் இந்த மாதிரி இடத்துலேருந்து நம்மளுக்கு அதை நம்ம வாங்கி அதை சாப்பிட்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகிடுது. அது பெருச்சத்துலேருந்து சில சமயம் 10 நாள் கூட ஆகிடலாம். இப்போ பல விதமான விஷயத்தினால தோலையும் எடுத்து சாப்பிட்றோம். அப்போ அந்த ஆப்பிளில் இருக்கிற நிறையா நியூட்ரியன்ஸ் குறைஞ்சிடும். ஸோ விட்டமின் சி சத்து டெஃபினட்டாக குறைவாயிடும். இப்போ காய்கறியை பொறுத்தவரையிலும் கீரை மாதிரி இருக்கிற காய்கறி 1 நாள் இல்லை மேக்ஸிமம் 2 நாள் வச்சுக்கலாம். வாழைத்தண்டு, வாழைப்பூ இது மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு 3-4 days கூட வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா வெளியிலேயே கூட வாழைத்தண்டு ஒரு 4 நாளைக்கு கெட்டு போகாது. பட் இதே வாழைப்பழம் இந்த மாதிரி ஐட்டம் நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ்வலாக வைக்க மாட்டோம். ஒரு பப்பாளி பழம் இதை கட் பண்ணி வெளியில் வச்சா ஒரே நாளில் யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்சா 2 to 3 days யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் உணவை நம்ம சமைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா இதை திருப்பி ரீஹீட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாள் வைக்கிறோம்? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை உணவை பண்ணிவிட்டு அதை கூல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு தடவை ஹீட் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு மேலே ஹீட் பண்ணி சாப்பிட்றது ரெக்கமெண்டடே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு தடவை ஹீட் பண்ணுறதே கூட ஃபுல்லாக பாயில் பண்ணணும். ஏன்னா ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் கிடையாது. ஸோ அதில் சில கிருமிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த உணவை ஃபுல்லாக பாயில் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும். இப்போ ஃபுல்லாக பாயில் பண்ணுறது அதில் இருக்கிற கொழுப்பு சத்து செகண்ட் டைம் ஹீட் பண்ணுறதுனால நல்ல கொழுப்பு சத்து இருந்தால் கூட இது டிரான்ஸ்ஃபேட்ஸாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ரீஹீட்டட் ஃபுட் முடிஞ்ச வரலும் ரீஹீட் பண்ணாத சாப்பிடுங்க. அப்படி ரீஹீட் பண்ணால் கூட ஒரே ஒரு தடவை ரீஹீட் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். பட் இப்போ குக் ஃபுட்டை நம்ம மைக்ரோவேவ் அந்த மாதிரி விஷயத்தில் ஜஸ்ட்டு 1 minute அந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டு போனோம்னா இதில் அந்த அளவு உள்ளே போய் அது கம்ப்ளீட்டாக அந்த பாக்டீரியா எதாக இருந்தால் எடுக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதுக்கு பதில் நம்ம பாயில் பண்ணால் 100 degreesல டெஃபினட்டாக பாயிலிங் டெம்பரேச்சரில் எல்லாமே அந்த பாக்டீரியாலாம் போயிடும்.
ஸோ இது ரொம்ப முக்கியமான கருத்து. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப வாட்டரி கண்டென்ட் இருக்கிற உணவு, இப்போ கீரை இந்த மாதிரி விஷயங்களில் ஏற்கனவே இது ஈஸியாக கெட்டு போகும். இதை நம்ம உள்ளே வச்சு திருப்பி ரீஹீட் பண்ணோன்னா இதை பார்த்து தான் சாப்பிடணும். அதுவும் ஒரு தடவைக்கு மேலே டெஃபினட்டாக ஹீட் பண்ணக்கூடாது. இப்போ இதே பாருங்கள், ஒரு காரக்குழம்பு, இது அந்த அளவு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வெளியில் வச்சாலே 1 days 2 days கூட இருக்கும். பட் ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் 1 time ஹீட் பண்ணி தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா காரக்குழம்புல உப்பும் ஜாஸ்தி, எண்ணெயும் ஜாஸ்தி. வெளியிலே வச்சாலே இருக்கும், ஃப்ரிட்ஜில் இருந்தால் பட் அந்த ரீஹீட் ப்ராசஸில் அந்த எண்ணெயோட கொழுப்பு சத்து டைப் மாறுறதுனால நம்ம அடிக்கடி அதை பண்ண முடியாது. இப்போ ஃப்ரிட்ஜிலே 2 பார்ட் இருக்குது. ஃப்ரீசர், இது 1 degree 2 degree இல்லை அது கீழே கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கீழே ஃப்ரிட்ஜ் இருக்குது. இப்போது ஃப்ரீசரில் என்ன நார்மலாக வைப்போம்னா ஐஸ் லெவல் வர்றது வைப்போம், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி விஷயங்கள். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பால் நிறைய வாங்கி ஃப்ரீசரில் தள்ளிட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. இது கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃப்ரீசரில் வச்சா கூட 1 or 2 days, அதுக்கு மேலே அது நிற்காது. இப்போ பட்டாணி சீசனில் பட்டாணியை ஒரே ஒரு பாயில் பண்ணி பிளான்ச்சிங்னு பேர், அதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சு ரீயூஸ் பண்ணுறாங்க. இது 1 time ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. அந்த ஃப்ரோசன் பட்டாணியை எடுத்து நம்ம திருப்பி ஒரு சப்ஜி மாதிரி பண்ணிவிட்டு அதை திருப்பி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அதை ரீஹீட் பண்ணால் இது கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ எது நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாலும் அதை பண்ணணும், அதான் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அதுக்கப்புறம் அதை ஃபுல் பாயில் பண்ணணும், ஃபுல்லாக குக் பண்ணணும். அப்போ தான் அது குக் ஆகி அதில் எந்த கிருமியும் இல்லாத நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரீயூஸே பண்ண வேண்டாம், அதோட முடிச்சிடணும். இப்போ ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வைக்கலாம், நீங்கள் எது சமைக்கிறாலும் ஒரே ஒரு நாள் வச்சுட்டு அதை ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் வச்சுட்டு ஒரு வாரம் முழுக்க வச்சுக்கிறது, 4 நாள் கழித்து எடுத்து யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் கெடுதல். ஏன்னா அதில் டெஃபினட்டாக பாக்டீரியா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துடும். இந்த ரீஹீட்டிங் ப்ராசஸை ஃபுல்லாக நீங்கள் ரீஹீட் பண்ணல, வெறும் ஹீட் பண்ணுற அளவு, சாப்பிட்ற அளவு நீங்கள் ஹீட் பண்ணி சாப்பிட்டா இதனால் வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம். இப்போ ஃப்ரிட்ஜை சில பேர் சவப்பெட்டிங்கிற பேர் அளவு கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அதில் நிறைய உணவை வச்சுட்டு என்ன வச்சுருக்காங்க, என்ன வைக்கலை, எப்போ வாங்கினது, எப்போ போட்டது ஒன்றுமே தெரியாத வச்சு ஒரு மாதம் கழித்து கூட ஒன்று எடுத்து சாப்பிட்றாங்க. இதெல்லாம் ரொம்ப கெடுதல். இதெல்லாம் என்ன ப்ராப்ளம் வரும்னு கூட நம்மளுக்கு இன்னும் தெரியாது. சயின்ஸ் இன்னும் அதை ஸ்பெசிஃபிக்காக பண்ணலை. பட் டெஃபினட்டாக டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். இதனால் நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ப்ரெட்டு கூட ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணலான்னு நினச்சிக்கிறாங்க. அதுவும் கிடையாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே அதில் அந்த மோல்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜை பொறுத்த வரலும் கீழே வச்சா நம்ம மீடியமில் தான் வைப்போம். அதுவே போகிறோம். நம்ம சமைச்சு வைக்கிற உணவு இல்லை ரா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்க்கு அது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அதுவே போகிறோம். இப்போ மேலே கூட ஃப்ரீசரில் மீடியம் தான் நார்மலாக வைப்போம். இப்போ வெளியிலேருந்து நீங்கள் ஐஸ்கிரீம் இல்லை கஸ்டர்ட் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வைக்கிறீங்க, அதை எடுத்து சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு மீடியமே போகிறோம். இப்போ நீங்கள் வீட்டிலே ஐஸ்கிரீம் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு சீக்கிரம் வேறு அது ஆகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா லோன்னா என்ன அர்த்தம், இந்த டெம்பரேச்சரே லோவாக இருக்குது, கூலிங் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மீடியமுக்கு மாற்றி அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் கீழே ஃப்ரிட்ஜில் மீடியமே போகிறோம். அது சமைச்ச உணவோ இல்லை ராவா வெஜிடபிள்ஸ் இல்லை சாலட் கட் பண்ணி வைக்கிறீங்க இல்லை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி விஷயங்களுக்கு மீடியமே போகிறோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு தோசை மாவு, இட்லி மாவு இதை அரைச்சிட்டு புளிக்க ஒரு நாள் வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. ஸோ ஒரு 4 to 5 daysக்குள்ளே யூஸ் பண்ணால் அது பெட்டர். ஏன்னா அது 2 days தான் அந்த பொங்கி வந்ததில் இட்லி நல்லா வரும், அதுக்கப்புறம் தோசை தான் வரும். அண்ட் அதனால நம்ம ஒரு 3 daysக்கு நம்ம 3 to 4 days வச்சுட்டா போகிறோம். ஒரு 10 நாளைக்கெல்லாம் தோசை மாவு அரைச்சி வச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
பட் இதே இந்த சிறு பருப்பு இல்லை கிரீன் கிராம், அதாவது பச்சை பயிறு, இதில் மாவு பண்ணி இல்லை அடை மாவு இதெல்லாம் கூட பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் 1-2 நாளைக்கு மேலே வைக்க வேண்டாம். ஏன்னா உள்ளேயே அது பொங்கி வரும். அண்ட் அதில் இந்த மாதிரி கிருமிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பருப்பு ஜாஸ்தி இருக்கிற இந்த தோசைகள் இதெல்லாம் 1 நாள் இல்லை 2 நாள் அதுக்கு மேலே நீங்கள் மாவை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதே மாதிரி இப்போ கருப்பரிசி, சேப்பரிசி இதிலெல்லாம் தோசை மாவு இட்லி பண்ணுறாங்க. இது கூட 3-4 டேஸ்க்கு மேலே வைக்க வேண்டாம். ஏன்னா அதில் நார் சத்து நிறையா இருக்கிறதுனால இதில் இந்த மாதிரி கிருமிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை நம்ம வேக வச்சு தான் சாப்பிட்றோம். அதனால தான் சேஃபே வழிய. மற்ற எந்த ஐட்டமும் நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாது. ஏன்னா உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சா குக்ட் ஐட்டமும் எதுவாக இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி பேட்டர் புளிக்கிற ஐட்டம், தயிர் இதிலெல்லாம் மேலே ஒரு கிருமிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ தயிர் கூட 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் முடிச்சிடணும். இல்லைன்னா மேலே ஒரு எல்லோ கலர் வரும். அது எல்லோ கொழுப்பு சத்து இல்லை, இது ஆக்சுவலாக அந்த ஃபங்கஸ் வருது அதில். அப்போ அது மேலே எடுத்துகிட்டு சாப்பிட்றோன்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் கூட அது ஹெல்த்தி கிடையாது. ஸோ 2 to 3 டேஸ்க்கு மேலே எந்த புளிக்கிற ஐட்டமும் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வச்சு வேக வைக்காத சாப்பிட்ற விஷயங்கள் வைக்க வேண்டாம். இப்போ ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறையா பண்ணுறாங்க, இல்லை வாங்கின்னு வந்துடுறாங்க. இதை கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறாங்க. இது நல்லது கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்வீட்டுங்கிறது சர்க்கரை நிறையா இருக்கிற ஒரு ஐட்டம். இதில் கிருமிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அதை நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட போகிறதில்ல. அதனால் இப்போ தீபாவளி ஆரம்பித்து ஜான்வரி வரலும் ஒரு ஸ்வீட்டை உள்ளே வச்சு அதை சாப்பிட்றது நல்லதே கிடையாது. ரெண்டாவது அது டெக்ஸ்சரும் கம்ப்ளீட்டாக மாறிடும். இப்போ நீங்கள் மைசூர் பாக்கு ஒரு டெக்ஸ்சர் இருக்குது, ஜாங்கிரி எல்லாத்துக்குமே ஒரு டெக்ஸ்சர் இருக்குது, மில்க் ஸ்வீட்டுக்கே ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த டெக்ஸ்சரே மாறிடும். அதனால கொஞ்சமாக ஸ்வீட் வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நிறைய ஸ்வீட் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிடலாம் மற்றவங்களோட. பட் அதையே வச்சு நீங்களே சாப்பிட்ணுன்னு நினச்சா தான் ஃப்ரிட்ஜில் வைப்பீங்க. அது டெக்ஸ்சரும் மாறிடும். இதில் கிருமிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ எந்த அளவு உங்களால் முடியுமோ ஃப்ரிட்ஜ் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் நடத்தினீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு வெஜிடபிள் நீங்கள் ரிட்டர்ன் வேலையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ட்வைஸ் a வீக் தான் வாங்க வேண்டி வரும். இதை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா பெரும்பாலும் ஃப்ரிட்ஜ் இல்லாத கூட ஒரு வாழ்க்கை நடத்த முடியும். இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். தலைமுறைகள் தொடர்ந்து 48 வருடங்களாக சமையலுக்கான மக்களின் அபிமானம், அன்பின் சுவையான அடையாளம் சக்தி மசாலா. சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.